எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் ஒரு அற்புதமான எழுத்தாளர். புதுவையின் வரலாற்றை பிரபஞ்சனை போல் வானம் வசப்படும் என்று அவரது நாவல், அதுவும் சாகித்ய அகாடமி விருது வென்றது என்று எனக்கு நினைவு. அற்புதமான எழுத்தாளர். என்னெல்லாம் ஷேப் பண்ணதில் ஜெயகாந்தனுக்கு அடுத்தபடியாக எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்களுடைய படைப்புகளை சொல்லலாம். அவருக்கு கருணாநிதிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த எழுத்தாளர்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உண்மையிலே ஒரு மன்னர் மாதிரி அந்த தமிழ் சார்ந்து இருப்போரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பார், அங்கீகாரம் தருவார். திரு பிரபஞ்சன் அவர்களுக்கு பீட்டர்ஸ் காலனியில் ஒரு பழைய இந்த ஜேர்னலிஸ்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு குவார்ட்டர்ஸ் ரொம்ப மலிவு விலையில் ஒன்று ஒதுக்கியிருந்தார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு யூசியின் சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம்தான் படைப்பாளிகளுக்கு கனவு இல்லம். இந்த அரசாங்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இப்போது நான் சொல்லப்போகும் சம்பவம் ஒன்று உதாரணம். இந்த படைப்பாளிகள்லாம் அவங்க பாட்டு வீட்டில் செவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு இந்த யூசியின் மூளையில் உதித்த இந்த இலக்கியவாதிகளுக்கு கனவு இல்லம் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார்கள். அதாவது சாகித்ய விருது, அகாடமி விருது வாங்கியவர்களுக்கெல்லாம் வீடு என்று. இவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட்டு.